Hey, hello, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ 5 days ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா சீக்கிரம் போய் பாருங்கள். தென் நான் வந்து ட்ரூத் ஆர் டேர் கேட்டிருந்தேன்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ப்ளீஸ். ஸோ இப்போ வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அவங்க மொத்தம் மதியானம் ஆயிடுச்சு. இவ வந்து குளிக்க மாட்டேன்றா என்கிட்ட. எப்பவுமே குளிக்க மாட்டான். சந்தீப் தான் குளிக்க வச்சுட்டு இருக்கான். வாங்க அதை போய் பார்க்கலாம் எப்படிலாம் குளிப்பாட்டுறாங்க. என்கிட்ட குளிக்க மாட்டேன்ல, நான் ஏதாவது பண்ணிடுவேனா? இவ நேத்துன்னு நினைக்கிறேன், நேத்தும் முந்தா நேத்தும் என்கிட்ட அடி வாங்கினா குளிக்காததுனால. இல்ல நான் என்ன பண்றேன், ஏன் குளிக்க மாட்டேன் என்கிட்ட? நான் எதுவுமே நான் சோப்பு போடுறதுக்கு முன்னாடியே அவ கத்த ஆரம்பிச்சிட்டாளே. அங்க பாரு, அவ நடிக்கிறா. வேற எப்படி நான் பண்றேன்? வேற எப்படி பண்ற சொல்லு. அவ ஆக மொத்தம் என்ன சொல்றா? நீ ஒழுங்கா பண்ண மாட்டறன்னு சொல்றா. நீ சொல்லு, நான் எப்படி பண்றேன்? ஒழுங்கா பண்ண மாட்டறாளா? அப்ப யாரு பண்றாங்களா? மூஞ்சிலே குத்துவேன் நானு. நீ ஸ்கூல் போகும்போது எப்படிலாம் அழுவன்னு பாரு. காலங்காலத்துல உன் அப்பா ஏஞ்சிருக்க மாட்டான், நான் தான் ஏஞ்சி உனக்கு குளிப்பாட்டணும், தெரியும்ல? சூப்பர். சவுண்ட் எப்படி வரலன்னு சொல்லு. இங்க சொல்லு, என்னாச்சு? ஏன் என்னாச்சு? சவுண்ட் வரல. சோப்பு போட்டு சவுண்ட் வரல. இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, சரியாயிடும். இப்படி இப்படி பண்ண. அப்படி இல்ல, தட்டு தட்டு, நல்லா தட்டு. வந்துச்சா? நான் கத்தி பாக்கட்டா? காட்டு. வருதா? இங்க பாரு, என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு. ஏன் வரல? குளிச்சுட்டா அதனால சவுண்ட் வரலையா? சரி வந்துடும். பாய் சொல்லிடு. வாஷிங் மிஷின் இருந்து ஏன் கையால் துவைச்சிட்டு இருக்க? வாஷிங் மிஷின்ல துவைச்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது. அதுக்கு கையால துவைச்சா சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அது எவ்வளவு துணியா இருந்தாலும் நான் கையால தான் துவைப்பேன். அது எங்க அம்மாவுக்கும் அதே தான் பழக்கம். எங்க வீட்டுல ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்கு, ஆனாலும் எங்க அம்மா கையால தான் துவைப்பாங்க. இங்க யாரும் ஆட்டோமேட்டிக்கா வாங்க மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்டுல தண்ணி செலவாகுதுன்னு சொல்லிட்டு. இப்படி மட்டும் செலவாகாதா? ஏன் செப்பல் போட்டு வா. இப்படி மட்டும் செலவாகாதான்னு கேட்டேன். எப்படி? இதுல ஒன் டைம் போட்டுட்டு தோச்சிட்டு கையால அலசிக்கிட்டு. அது டபுள் வேலை தானே அவங்களுக்கு. அதுக்கு அவங்க கையாலே துவைச்சிட்டு போயிடலாம். ஒரு நாள் ஃபுல்லா 10 துணி துவைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆகுது. ஒரு வாட்டியும் 10 துணி எண்ணி போடுறாங்க அவங்க. இதே நானும் கையால அது காத்தரிச்சு கொடு அவளுக்கு. பம்ப் இல்லையே வீட்டுல. யாரா பம்ப் வச்சிருப்பா? கடையில போய் வாங்கிட்டு வந்து பண்ணு. ஒரு 5 ரூபாய் கேட்க போறாங்க, அவ்வளவுதான். இல்லதியா அப்படியே எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரியா? ஓடிட்டா. சரி, இது முடிச்சிட்டு வா. ஷார்ட்ஸ் வேற எடுக்கணும். என்ன பண்ற? என்ன பண்ற மாதிரி தெரியல. சாப்பிட ரெடி ஆகிற மாதிரி இருக்கு. சாப்பிட விட்டாதானே. மணி என்ன? 2:30. இப்பதான் துணி துவைச்சிட்டு வந்தேன். செம்ம தலைவலி. டீ போட்டுட்டு இருந்தேன். சரி சாப்பிடலான்னு போனா நீ சாப்பாடு செய்யணும். இப்போ நான் சாப்பிடுறதையும் விட்டுட்டு நான் அது பண்ணிட்டேன்.
நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட். எங்க அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எங்க அம்மா இருந்தா தலைவலின்னா ஏதாவது பண்ணி கொடுக்கும். நீ சாப்பிட்டு பண்ணு. ஓடா அப்படி ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. ஆமா என்ன ஒரு மாதிரியா இருக்கு. சாப்பிட்டு பண்ணு. சரி ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டுரு வா. சாப்பிட்ற. ஸோ நான் வந்து ட்ரூத்தா டேரான்னு உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தவங்க ராமர் அப்படின்ற ஒருத்தவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ட்ரூத் சொல்லுங்கள், உங்களோட ஃபுல் லைஃப் ஸ்டோரியை சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து அந்த சொல்ல போனால் நான் மந்த் ஃபுல்லாகவே அதை பற்றியே தான் சொல்லிட்டு இருக்கணும். எல்லா வீடியோலையுமே அவ்வளோ இருக்குது எங்களோட ஸ்ட்ரகிள் எல்லாமே. நான் வேணாலும் உங்களுக்கு ஒரு சின்ன லைன் நான் சொன்னோன்னா, நாங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எங்களுக்கு துரோகம் ஏமாற்றம் எல்லாமே நடந்துச்சு எங்கள் லைஃப்பில். நாங்கள் இதுக்குள்ளே என்டர் ஆனதுக்கே அது ஒரு பெரிய துரோகம் எங்களுக்குள்ள நடந்துருச்சு. ஒரு பொலிட்டீஷியன் எங்கள் ரவுடி அவங்களெல்லாம் வச்சு எங்களை மிரட்டி எங்களை வந்து இது பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது எங்களால். எங்ககிட்ட வீடியோ ப்ரூஃப் ஆடியோ அப்படிலாம் இருக்குது. ஆனால் நாங்கள் எதுவுமே வந்து சோஷியல் மீடியாவில் காட்டல. ஏன்னா நாங்கள் வந்து அதை வச்சு முன்னேற விரும்பலை. நாங்கள் எங்களோட சந்தோஷத்தை மட்டும் காட்டி வந்து உங்களுக்கு இது பண்ண விரும்புகிறோம். நான் இதை பற்றி சொல்லவே வேணான்னு தான் நினச்சேன். சந்தீப்க்கும் அது பிடிக்காது. இவ்வளோதான். அது வந்து சொல்கிறதுக்கும் என்னால் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இப்போ வரைக்குமே அந்த துரோகத்தை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சந்தீப் அதில் வந்து ரொம்ப இதுவாயிட்டான். லைக் அவன் செத்துட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம் உள்ளுக்குள்ள. அந்த அளவுக்கு அவன் வந்து இதுவாயிட்டான். அவ்வளோதான். நான் வேணாலும் ஃபுல்லாக சொல்லணும்னா இந்த வீடியோக்கு ஒரு 1K லைக்ஸ் வரட்டும், நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதே மாதிரி ட்ரூத் ஆர் டேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு ட்ரூத்தா டேரான்னு. சீக்கிரம் சொல்லுங்கள், நான் சொல்லுவேன். ஓகேவா? நான் வந்து ட்ரூத்தா டேரா வந்து vlogல இது பண்ணிட்டு இருக்கேன். இதுல vlogல என்னோட vlogல கமெண்ட் வருதா ஃபர்ஸ்ட் ட்ரூத்தா டேரா பண்ணி 2 பேர் பண்ணிருக்காங்க. 2 கமெண்ட் வச்சு நீ ட்ரூத்தா டேரா கேம் விளையாட போற. 10 வியூஸ், 2 கமெண்ட், 5-6 லைக். இத வச்சு நீ ட்ரூத்தா டேரா பண்ண போற. எப்படி அசிங்கப்படுத்துறான் பாத்தீங்களா? ப்ளீஸ் ஒரு 100K லைக்ஸ் ப்ளீஸ். 100K லைக்ஸ். 10 லைக் கூட வர மாட்டேங்குது. 100K லைக்ஸ். பாத்தீங்களா மக்களே, இப்படிலாம் என்ன அசிங்கப்படுத்துறோம். ஒரு 100 வியூஸ் லைக்ஸ் ஆவது கொடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மக்களே ப்ளீஸ். ஒரு 100 லைக்ஸ் 100 வியூஸ் வரணும். அதுக்கப்புறம் தான் 100 லைக்ஸ். ரொம்ப அசிங்கப்படுத்துறான் மக்களே. சந்தீப் நீ வேணாலும் பாரு, என்னோட பர்த்டே மார்ச் 31க்குள்ள நான் 1 மில்லியன் வியூஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிடுவேன். வீடியோக்கு லாங் வீடியோக்கு மட்டும். ஷார்ட்ஸ்க்கு சொல்றியா? ஓகே, லாங் வீடியோ 1 மில்லியன் வியூஸ். சந்தீப் என் கூட என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, என்னோட ஃபேமிலி இருக்காங்க. அவங்க வந்து பண்ணுவாங்க 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸே ஆக்கிடுவாங்க. பாக்குறியா? 1 மந்த். ரொம்ப அசிங்கமா இருக்கு மக்களே. ப்ளீஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே. என்கிட்ட பேசாத.